தமிழாகம வணக்கங்கள். வீர்பாபு நாராயண் பேசுகிறேன். எல்லாம் சிவம், எல்லோரும் சிவம். ஆகம விளக்கம், தமிழ் ஆகம ஆராய்ச்சி கழகம். நாலும் இருமூன்றும் ஈரைந்தும் ஈராறும் குன்றில் மேல் நின்ற குறிகள் 16 மூலம் கண்டாங்கே முடிந்த முதல் 2 காலம் கண்டானடி காணலும் ஆமேன். இப்போ இந்த பாட்டோட பொருளுக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த புல்லாங்குழலில் நான் வாசித்து காட்டுறேன். இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது பாருங்கள். பாருங்கள், இந்த புல்லாங்குழல் இங்கே மேல் தொலையில் காற்று கொடுக்குறேன். மீது இருக்கிற தொலை எல்லாமே அபிநயமாக பாட்டு பாடுது. இந்த துவாரங்கள், மேல் துவாரத்தில் காற்று கொடுத்தேன், கீழ் துவாரங்கள் எல்லாமே பாட்டு பாடுது. இப்போ இந்த புல்லாங்குழலில் எத்தனை துவாரங்கள் இருக்குது? மொத்தம் 9 துவாரங்கள் இருக்குங்க. இந்த 9 துவாரங்களில் ஒரு துவாரத்தின் வழியாக காற்று கொடுக்கும்போது மீதி துவாரத்தின் வழியாக காற்று வெளிப்படுது. ஆனால் அபிநயமான ஓசை எப்படி வருது? 7 சுரங்கள், சரிகம பதனிச அப்படின்னு சொல்லி 7 சுரங்கள் இதில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நல்ல பாடல் வருகிறது. அதை போலத்தான் நம்ம உடம்புக்குள்ளே 9 ஓட்டைகள் இருக்குது, 9 துவாரங்கள் இருக்குது. கழுத்துக்கு மேலே 7 துவாரங்கள், இடுப்புக்கு கீழே 2 துவாரங்கள். மொத்தம் இந்த 9 துவாரங்களை 7 ஆதார சக்கர இயக்கங்கள் மனதாலும் ஆழ்மனதாலும் இயக்கம் பெறுகின்றன. இப்போ இந்த புல்லாங்குழலில் மொத்தம் 9 ஓட்டை இருக்குது. இந்த 9 ஓட்டையை மேல் துவாரத்தில் நம்ம காற்று கொடுக்கும்போது அபிநயமாக பாட்டு வருது. அதே போலத்தான் நம்ம உடம்பு உள்ள 7 ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த 7 ஆதாரங்களும் இந்த நெத்தி பொட்டின் வழியாக பெறப்படுகின்ற செய்தி இருக்குது பாருங்கள். அது மனம் ஆழ்மனம் சொல்லி 2 வகையான சிஸ்டம் இருக்குது. அந்த மனமும் ஆழ்மனமும் சேர்ந்து இந்த ஆதார சக்கரங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ 4ன்னு சொல்கிறாங்க. 4ன்னா என்ன? 4ன்னா மூலாதாரம். மூலாதாரம்னா என்ன? நம்ம உடம்புல இருக்குது மூலாதாரம். மூலாதாரம்னா என்ன? கருவாய், எருவாய் அப்படிம்பாங்க. இப்போ கருவாய்னா என்ன? கருவாய் வழியாக தான் நம்ம பிறந்தோம். எருவாயினா என்ன? அதான் டாய்லெட் வரக்கூடிய பகுதி. இந்த கருவாயும் எருவாயும் பகுதி இருக்க பேர் அதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்திலிருந்து ஒரு வகையான கதிர் இயக்கம் வெளிப்படுகிறது. அது எப்படி வெளிப்படுது? நம்ம நிறையா பேரை பார்க்குறோம். இந்த நெற்றி பொட்டு வழியாக நம்ம எல்லாரையும் பார்க்குறோம், நிறையா செய்திகளை உள்வாங்குகிறோம். அது மனது உள்ளேயும் ஆழ் மனது உள்ளேயும் போகுது. அது போய் என்ன பண்ணுது? இந்த எல்லா சக்கரங்களும் இயக்கி ஒரு கதிர் இயக்கத்தை வெளியிடுகிறது. இந்த புல்லாங்குழலில் மேல் துவாரத்தில் காற்று கொடுத்தா அபிநயமான சவுண்டு இங்கே கீழ் துவாரத்தில் வருது இல்லை, வெளிப்படுது இல்லை. அதே போல் மேல் துவாரத்தின் வழியாக பல விதமான செய்திகளை நம்ம உள்வாங்குகிறோம். உள்வாங்கி மனம் ஆழ்மனம், அதான் பின்னி பிணைக்கப்பட்ட பாம்புன்னு சொல்லுவாங்க. மனம் ஆழ்மனம், கான்சியஸ் சப்கான்சியஸ். மனதை என்ன சொல்லுவாங்கன்னா நம சிவாயின்னு சொல்லுவாங்க, ஆழ்மனதை சிவாய நமன்னு சொல்லுவாங்க. அது 2 பின்னி பிணைக்கப்பட்ட பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனம் ஆழ்மனத்து உள்ள நிறையா நிகழ்வுகள், நிறைய சம்பவங்கள் போய் நம்ம உள்ளத்து உள்ள அது கடக்கின்ற பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதாரங்கள் இயக்கம் பெறுகின்றன. அந்த இயக்கத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மொத்தம் 7 ஆதாரங்கள். 7 ஆதாரங்களில் தலை லாஸ்ட்டு, அது சிரஸ்ன்னு சொல்கிறாங்க. சிரஸ்ன்னா ஆகாயம். ஆனால் நம்ம உடம்புல தங்குறது 6 ஆதாரங்கள் தான் தங்குது. இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போனீங்கன்னா 6 கால பூஜைன்னு சொல்லுவாங்க. 6 கால பூஜைன்னா என்ன? 6 சக்கரங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இயங்கி கதிரியக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. அந்த சக்கரத்தின் கதிரியக்கங்களை சீர் செய்வதற்காக 6 கால பூஜை சிதம்பரத்தில் நடக்குது. நம்ம உடம்புள்ள அந்த சக்கரங்கள்லாம் இருக்குது. இப்போ எங்கே இருக்குது? இப்போ மூலாதாரம் அப்படி சொல்கிறோம். மூலாதாரம்னா என்ன? 4ன்னு அர்த்தம். நாலும்னா மூலாதாரம். மூலாதாரம் எங்கே இருக்குது? கருவாய், எருவாய் அப்படிம்பாங்க. கருவாயின்னா என்ன? கருவாயின் வாசல் வழியாகத்தான் நம்ம பிறந்தோம். எருவாயினா என்ன? டாய்லெட் போகிற பகுதி. அப்போ அந்த கருவாய் எருவாய் இருக்குது, அதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த கதிரியக்கம் இருக்கிறதே, அந்த கதிரியக்கம் இருக்கிற அதுக்கெல்லாம் பேர் வைக்கணும். இப்போ எனக்கு மூலாதாரம் இருக்குது, அந்த மூலாதாரத்தின் வழியாக கதிர் இயக்கம் வருது. அதுமாரி ஒவ்வொருவருக்கும் மூலாதார இயக்கம் இருக்கிறது. அந்த மூலாதாரத்தின் வழியாக கதிர் இயக்கங்கள் வெளிப்படுகின்றன. இந்த ஒட்டுமொத்த
மூலாதாரத்தினுடைய கதிரியக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமேல. என்ன பேர் வைக்கலாம்? பிரம்மன், சரஸ்வதி அப்படி சொல்லுவாங்க. பிரம்மன் சரஸ்வதினா என்ன? மூல ஆதாரத்தினுடைய கதிரியக்கத்தினுடைய ஒரு பேர், ஒரு பெயர். அப்போ அந்த மூலாதார கதிரியக்கம் இருக்கல, மார்கழி மாதம் போய் பாருங்கள், நாய்கள்லாம் எவ்வளோ சேட்டை பண்ணும் பாருங்கள். அப்போ அந்த மூலாதார இயக்கத்தினுடைய கதிரியக்கம் அப்போ அதிகமாக இருக்கும். இந்த மூலாதாரத்துக்குள்ளே சில பேர் அந்த சிந்தனையை வச்சுருந்தாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்போ இந்த மூலாதார கதிரியக்கத்தை சீர் செய்யணுமில்ல. அப்போ எப்படி சீர் செய்யறது? அதுக்குத்தான் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் முதல் நாள் இரவு 3 மணிக்கெல்லாம் சிவமந்திரங்களை படித்தா இந்த மூலாதார கதிரியக்கத்தை சரி செய்யலாம், வாழ்க்கையில் நன்மை பெறலாம். அதுதான் மூலாதாரம். 4ம்னா மூலாதாரம். அப்போ 4ம் 2 3ம்னா 6, 2 3னா 6, 6ன்னா சுவாதிட்டானம். சுவாதிட்டானங்கிறதுக்கு மூலாதாரத்துக்கு மேலே 4 விரல் இஞ்சி மேலே, 4 விரல் இஞ்சிக்கு மேலே சுவாதிட்டானம் இருக்குது. 6 இதழ், 6 எழுத்துக்களால் பதிக்கப்படுகிறது. அப்போ இதுவும் ஒரு சக்கரம். சுவாதிட்டானம்ன்றது ஒரு சக்கரம். அப்போ அந்த சக்கரத்துலேருந்து கதிரியக்கம் வெளிப்படுது இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த கதிரியக்கம், இந்த சுவாதிட்டானத்தினுடைய ஒட்டுமொத்த கதிரியக்கத்துக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கணுமில்ல. என்ன பேர் வைக்கலாம்? விஷ்ணு லட்சுமி அப்படிம்பாங்க. விஷ்ணு லட்சுமின்னா என்ன? சுவாதிட்டானத்தினுடைய ஒட்டுமொத்த கதிரியக்கங்களுடைய பேர் தான் விஷ்ணு லட்சுமி. அப்போ அது பாசிட்டிவாக இயங்கணுமில்ல. அந்த சுவாதிட்டானத்திலேருந்து வெளிவரக்கூடிய கதிரியக்கங்கள் பாசிட்டிவாக இயங்கணும், நெகட்டிவாக இயங்கக்கூடாது. எப்பயும் பாசிட்டிவாக இயங்கணும். அப்போ அதை பாசிட்டிவாக நேர்மறையாக அதை இயக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. என்ன சொல்லுவோம்? மாசி மாதம் சதுர்த்தசி நட்சத்திரம் அன்று 7 மணிக்கு நீங்கள் சிவமந்திரங்களை ஓதுனீங்கன்னா அந்த சக்கரத்தையும் சரி செய்யலாம். ஆனால் சிவமந்திரம் சொல்கிற எந்த மந்திரத்தை படிக்கணும்னு யாருக்கு தெரிய போகுது? அது தெரிஞ்சுக்கணுமே இல்லை. சரி, அதை வாங்க, அதை காரணத்தை அப்புறம் போகலாம். இப்போ அதுக்கு மேலே தொப்புள் வருதா? நாபின்னா மணிப்பூரகம். நாபினா மணிப்பூரகம். மணிப்பூரகத்தில் ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரமும் என்ன பண்ணுது? கதிரியக்கத்தை வெளியிடுது. அப்போ எனக்கும் கதிரியக்கம் இருக்குது, எனக்கும் மணிப்பூரகத்துலேருந்து கதிரியக்கம் வெளிப்படும். ஒவ்வொருத்தவங்க மனித உடல்லையும் அந்த நாபி சக்கரத்துலேருந்து ஒரு கதிரியக்கம் வரும். அப்போ அந்த கதிரியக்கத்துக்கு, அந்த மணிப்பூரக ஒட்டுமொத்த கதிரியக்கத்துக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ருத்ரன் உமாதேவி. ருத்ரன் உமாதேவினா மணிப்பூர சக்கரத்தினுடைய கதிரியக்கத்துக்கெல்லாம் பேர். அப்போ அந்த கதிரியக்கத்தை சரி செய்யணும். அந்த கதிரியக்கத்தை சரி செய்யணும். என்ன பண்ணலாம்? சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்து அன்று கரெக்டாக 7 மணிக்கெலாம் நீங்கள் சிவமந்திரங்களை பாராயணம் பண்ணிட்டு ஓதுனீங்கன்னா அந்த கதிரியக்கத்தையும் சரி செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பாருங்கள். அப்புறம் இதுக்கு மேலே அப்படியே மார்புக்கு வாங்க. மார்புன்னா அநாகதம். இங்கே தான் மார்புன்னா அநாகதம். இந்த அநாகதம்ன்ற இங்கே ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துலேருந்து ஒரு கதிரியக்கம் வெளிப்படுது. அந்த கதிரியக்கத்தை, அந்த ஒட்டுமொத்த, இப்போ எனக்கும் கதிரியக்கம் இருக்குது, ஒவ்வொரு மனுஷன் உடம்புலையும் கதிரியக்கங்கள் இருக்குது. அந்த கதிரியக்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமில்ல. அதுக்கு என்ன பேர்? மகேஸ்வரன் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகேஸ்வரன் மகேஸ்வரினா அநாகத சக்கரத்தினுடைய கதிரியக்கத்தினுடைய பேர். இந்த கதிரியக்கத்தில் இருக்கக்கூடிய கதிரியக்கங்களை சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று நடு இரவுக்கு பின்னால் நீங்கள் சிவமந்திரங்களை படிச்சிங்கன்னா அந்த சக்கரத்தினுடைய இயக்கத்தை சரி செய்யலாம். புரிதுங்களா? அப்போ இதான் அநாகதம். அப்போ அநாகதம் அடுத்து என்ன பண்ணுது? விசுக்தி சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். விசுக்தின்னு என்ன? தொண்டை குழியில் இருக்குது, அதான் விசுக்தி சக்கரம். இந்த விசுக்தி சக்கரமும் என்ன பண்ணுது? ஒரு விதமான கதிரியக்கத்தை வெளியிடுது. இந்த விசுக்தி சக்கரத்தினுடைய கதிரியக்கம் எனக்கு இருப்பதை போல் ஒவ்வொரு மனுஷன் உடம்புலையும் இருக்குது. அப்போ ஒருங்கிணைந்த அந்த ஒட்டுமொத்த இந்த விசுக்தி சக்கரத்துடைய கதிரியக்கத்துக்கெல்லாம் பேர் வைக்கணுமே இல்லை. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா சதாசிவம் மனோன்மணி. இப்போ சதாசிவம் மனோன்மணின்னா அர்த்தம் விசுக்தி சக்கரத்துடைய கதிரியக்கத்தினுடைய பேர். அப்போ அந்த கதிரியக்கத்தை சரி செய்யணும், சீர் செய்யணும். அப்போ அதுக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் சிவமந்திரங்களை படிக்கலாம்னா, ஆவணி மாதம் சதுர்த்தசி நட்சத்திரம் அன்று இரவு 7 மணிக்கெல்லாம் சிவமந்திரங்களை ஓதுனா போதும், இந்த சக்கரத்தையும் நீங்கள் சரி செய்யலாம். அடுத்தது ஆஞ்சை சக்கரம். ஆஞ்சைன்னா நெத்தி பொட்டு. இந்த நெத்தி பொட்டுள்ள ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்திலேருந்து கதிரியக்கம் வெளிப்படுது. இதுக்கு இந்த ஒட்டுமொத்த கதிரியக்கங்கள்லாம் பேர் வைக்கணும்னா பேர் வைக்க முடியாது. ஏன்னா இது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல்லுயிர்கள்லாம், இந்த மனிதர்கள் எல்லா உயிரினங்களும், எல்லா மரம் செடி கொடி மனிதர்கள் எல்லாமே இதுக்குள்ளே வராங்க. இந்த ஆஞ்சை சக்கரத்துள்ள வராங்க. ஆஞ்சை சக்கரத்துள்ள எல்லா மனிதர்களும்
ஆஞ்சை சக்கரம் வந்து எப்படி இயங்குதுன்னா நம்ம புறச்சூழலால் நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ எங்கெங்கெல்லாம் பேசுகிறோமோ அதன் அடிப்படையில் இந்த ஆஞ்சை சக்கரம் இயங்குது. அதனால தான் சொல்லுவாங்க, யார் பார்த்தும் கோவப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது, யார் மேலேயும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரை பார்த்து குறை சொல்லக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா ஆஞ்சை சக்கரத்தின் வழியாக தான் சில கதிர் இயக்கங்கள் வெளிப்படுது. அதனால் அது நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இந்த ஆஞ்சை சக்கரத்தினுடைய ஒட்டுமொத்த கதிர் இயக்கங்கள்லாம் பேர் வைக்கணும்னா எப்படி வைக்கணும், எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் தான். அப்போ எல்லா உயிரினங்களையும் எல்லா மனிதர்களையும் நம்ம நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும், நல்லா மதிப்பு கொடுக்கணும், அவங்க உணர்வை புரிஞ்சு நடக்கணும். அப்போ தான் ஆஞ்சை சக்கரம் வேலை செய்யும். சகஸ்திரம்னா உங்களுக்கு தெரியும், தலைக்கு மேலே இதுதான் தலை உச்சியில் தான் சகஸ்திரம். இங்கே தான் வந்து ஈஸ்வரன் இருக்கிறாரு. அப்போ ஈஸ்வரன் அருளை பெறணும். இந்த ஈஸ்வர சக்கரத்தை அந்த இதான் சிதம்பரம்னு சொல்லுவாங்க, ஞான மன்றம்னு சொல்லுவாங்க. சிதம்பர சக்கர இயக்கம் அப்படிம்பாங்க. இங்கே இருக்குது பாரு, இங்கே வெளிப்படுது பாரு ஒட்டுமொத்த கதிர் இயக்கம். தலைக்கு மேலே சிரசில் இருக்குது. இது வந்து அபிநயமாக இருந்ததுன்னா அழகாக இருக்கலாம். சும்மா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்கரம். இந்த சக்கரத்துக்கெல்லாம் ஒருங்கிணைச்சா இதுக்கு வந்து ஈஸ்வரன் தான். அப்போ இந்த சக்கரத்தை இயக்கணும்னா என்ன செய்யணும், காலையில் ஏந்தவுடனே காலை கடங்களை முடிக்கணும். தலையில் தண்ணி ஊற்றி நல்லா உடம்பை நல்லா சுத்தமாக தினந்தோறும் குளிச்சுட்டு வந்தாலே போதும். காலை கடன்களை முடித்து காலையில் ஏந்தோடனே காலை கடன்களை முடிக்கணும். பல் துவக்கணும், டாய்லெட் போகணும், நகங்களை சுத்தமாக வச்சுக்கணும், பாதங்களை சுத்தமாக வச்சுக்கணும், ஆடைகளை சுத்தமாக வச்சுக்கணும், குளித்து உடம்பை அழகாக நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சகஸ்திர சக்கரத்தினுடைய கதிர் இயக்கங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து 6 ஆதாரங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒன்று வந்து புறவெளி. இப்போ இந்த புல்லாங்குழலில் மொத்தம் 9 துவாரங்கள் இருக்குது. இந்த 9 துவாரங்களில் 7 சுரங்களை கொண்டு தான் இந்த புல்லாங்குழல் இயங்குது. அதே போல் நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்குது. இந்த 9 துவாரங்களும் 7 சக்கரங்களை கொண்டு தான் இயங்குது. அதில் ஒரு சக்கரம் புறவெளி, ஆகாய வெளி. 6 சக்கரம் இருக்குது நம்ம உடம்புல பதிக்கப்பட்டிருக்கு. அந்த 6 சக்கரங்களும் கதிர் இயக்கங்களை வெளிப்படுத்துகிறது. நல்லாரை காண்பதும் நன்று அப்படிம்பாங்க, தீயாரை காண்பதும் தீயதேம்பாங்க. இது வழியாக என்ன போதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சக்கரங்கள்லாம் செயல்படும். இந்த சக்கரங்கள் இயக்கத்தை சீர் செய்யணுன்னா என்ன செய்யலாம், நான் சொன்ன தேதியில் நான் சொன்ன காலங்களில் சிவமந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள், படிங்க, ஓதுங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெறலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். மறுபடியும் நான் பாடலை சொல்கிறேன். 4 2 3 ஈராறும் குன்றில் மேல் நின்ற குறிகள் 16 மூலம் கண்டாங்கே முடிந்த முதல் 2 காலம் கண்டானடி காணலும் ஆமென். மறுபடியும் ஒரு ஆகம பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆகமம் அறிவது அவசியமாமே.